ப்ரைஸ் லார்ட். நான் பெங்களூர்லேருந்து வரேன். 2 இயர்ஸ் முன்னாடி நானும் அம்மாவும் இங்கே ரிட்ரீட்டுக்காக வந்திருந்தோம். அங்கே மேரேஜ்க்காக ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் மம்மியும் நானும் தவறாமல் வந்துட்டுருந்தோம். ஏன்னா நான் வந்து கன்சீவ் ஆகிருந்தேன். கன்சீவ் ஆனதுலேருந்தே எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ டாக்டர்கிட்ட செக் பண்ணும் போது அவங்க சொன்னாங்க சர்விக்ஸ் வீக்காக இருக்குது, சர்விக்கல் ஸ்டிச் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 3rd மந்த்லேயே சர்விக்கல் ஸ்டிச் போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பாப்பா 2nd மந்த் வயிற்றில் இருக்கும் போதே பாப்பாவோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 3rd மந்த்தும் வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தான். 4th மந்த்துமே வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால டாக்டர் வந்து நீங்கள் ஒன்று அபார்ட் பண்ணணும், இல்லைனா வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா ப்ரேயர் தான் பண்ணிகிட்ருந்தோம். அம்மா வந்து எவ்ரி மந்த் தவறாமல் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. 5th மந்த் நான் ஸ்கேனுக்கு போகும்போது பாப்பா வெறும் 230 grams தான் இருந்தான். ஸோ டாக்டர் சொன்னாங்க வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது, நீங்கள் அபார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சர்விக்கல் ஸ்டிச்சும் போட்டு பாப்பா வெயிட்டே ஏறலை. அதுக்கப்புறம் இங்கே இது வாங்கிட்டு வந்த தண்ணியை தான் நான் டெய்லி காலையிலையும் நைட்டும் குடிச்சிட்டு வந்தேன். 230 grams இருந்த பாப்பா 7th மந்தில் 980 grams இருந்தான். Praise the Lord. அப்புறம் எனக்கு ஸ்பைனல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால டெலிவரி சீக்கிரம் 7th மந்த்லேயே டெலிவரி ஆகிடுச்சு. ஆனதுனால பாப்பாவுக்கு க்ரோத்தே கிடையாது, எந்த இன்டர்னல் க்ரோத்துமே இல்லை. ஸோ பால் குடித்தான் அப்படின்னா பால் தொண்டைக்குள்ளே இறங்கும் போது சோக் ஆகிடுச்சுன்னா பாப்பா ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஆகிடுவான். அந்த மாதிரி 2 வாட்டி ஆனால் டாக்டர்ஸ் சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொன்னதுனால பயந்துகிட்டே இருந்தோம். மறுபடியும் அம்மா இங்கே வந்து தண்ணியும் தீர்த்தத்தையும் டெய்லி என்னோடய பாலும் கொடுப்பேன், தீர்த்தமும் ஒரு சொட்டு வச்சுட்டு வருவேன். இப்போ பாப்பா நல்லா இருக்கான். 1 year ஆக போகுது. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். மணூர்பேட்டை பங்கிலேருந்து வரேன். என் தம்பிக்காண்டி 32 வயசாச்சு. என் தம்பிக்காண்டி திருமணம் வரதுக்காக ரொம்ப இது பண்ணேன். டிசம்பர் மாதம் வந்து லெனின் பேர் சொன்னாங்க. இப்போ அவனுக்கு நல்லபடியாக வரன் கிடச்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. மே மாதம் கல்யாணம் வச்சுட்டாங்க. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி. என் பேர் கலா. நான் அம்பத்தூர் சூசைப்பர் பங்கிலேருந்து வரேன். ஒரு 40 வருஷமாக வீடு கட்டணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். கட்டவே முடியல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த பங்குக்கு இங்கே வந்தேன். மாதம் வரேன். 3 மணிக்கு விடிய காலம் ஏஞ்சி நான் நல்லா ஜபம் பண்ணுவேன். எனக்கு இதுவாவது ஒரு அற்புதத்தை செய்யுமா. ஊரில் 40 வருஷமாக நான் வீடு கட்ட முடியாமல் கிடக்கிறேன். இடம் இருந்தும் எனக்கு போய் தங்க இடம் இல்லைன்னு நான் ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணேன். டெய்லி 3 மணிக்கு விடிய காலம் ஏஞ்சி ப்ரேயர் பண்ணேன். எப்படி தான் எனக்கு ஒரு 25 லட்சத்துக்கு வீடு கட்டி கொடுத்தாருன்னு எனக்கு ஆச்சரியமாக. என் பேர் ஜெஸ்ஸி, எம்பிடி சர்ச்லேருந்து வரேன். எங்கள் அம்மா பேர் வந்து கிரேசி. அவங்க ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து நைட் விஜில் வந்தாங்க. அவங்களால ரொம்ப திடீர்னு நடக்கவே முடியாமல் ஆயிட்டாங்க. இங்கே வந்து ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு இப்போ நல்லா நடக்க முடியவும் கடவுள் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் பல்லாவரம் சென்னையிலேருந்து வரேன். 3 சாட்சி சொல்லணும். நான் வந்து MBBS சைனாவில் பண்ணியிருக்கேன். ஸோ ஜூன் சைனாலேருந்து வந்ததுக்கப்புறம் ஜூலையில் எப்போவுமே ஃபாரினில் பண்ணோன்னா இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். ஸோ வந்து ஜூலையில் அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். 3 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ இப்போ ரொம்ப டிப்ரெஷன்லாம் போயிருந்தப்போ எங்கள் சர்ச்சில் ஒரு ஃபாதர் மூலயமா எனக்கு உணர்த்துனாங்க, நீ 7 hour நைட் விஜில் போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செப்டம்பர்லேருந்து வர ஆரம்பித்தேன். கண்டினியூவஸாக 5 months. லாஸ்ட் மந்த் ஜான்வரியில் எக்ஸாம் நடந்துச்சு. ஃபைனலி பாஸ் ஆகியாச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட் மந்த் நைட் விஜிலில் ஃபாதர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனைனால ரொம்ப வருஷம் கஷ்டப்படுறவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாங்கன்னு. ஆக்சுவலி எனக்கு சைனா போனதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஒரு 4 years. ஸோ நான் எனக்கு தான் அது அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை, அந்த தும்மல் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னொன்று அம்மா ரொம்ப சிக்காக இருந்தாங்க டிசம்பரில். ஸோ ஜான்வரி நைட் விஜில் வந்திருந்தப்போ ப்ரேயர் பண்ணியிருந்தேன், உங்கள் சித்தப்படி எப்போது ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருக்கோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி.
ஸோ நைட் விஜில் வந்த அந்த சாட்டர்டேக்கு நெக்ஸ்ட்டு சாட்டர்டே போய் அட்மிட் ஆகி நல்லபடியாக சர்ஜரி முடிச்சு அம்மா இஸ் டோட்டலி ஃபைன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இந்த த்ரூ அவுட் ஜேர்னியில் எனக்குள்ள ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த டைம் ஒரே ஒரு வாட்டி நான் ஃபாதருக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போது ஹி வாஸ் லைக், நீங்கள் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ ப்ரே ஃபார் மீன்றதை எப்போவுமே உங்களுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் நான் எனக்குள்ளே எப்போவுமே சொல்லிகிட்டே இருந்தேன். எப்போ சொல்லிகிட்டே இருக்கனால ஃபைனலி. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இப்போ டாக்டருடைய வீட்லேயும் நோய் வரும், டாக்டருக்கும் நோய் வரும். நான் ராஜலக்ஷ்மி பட்டாபிராம்லேருந்து வரேன். நான் ஒரு ஹிந்து தான். ஆனால் நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி வந்து ரெட்ரீட்டுக்கு அப்போ தான் அட்டன் பண்ணேன். இங்கே நான் வரும்போது நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். என் குழந்தைக்காக வந்தேன். கோயிலாக போனேன். உண்மையாகவே எனக்கு என் பிள்ளைக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், 2 கிட்னியுமே வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கிரியாட்டின் லெவலில் எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு என் குழந்தைக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆஸ்பெக்ட் நானும் ஸ்டாஃப் நர்ஸ் தான். நான் 5 வருஷமாக நான் ரொம்ப தத்தளித்தேன். இங்கே ஒருத்தங்க ரெஃபர் பண்ணனால நான் வந்தேன். வரும்போது வர்கீஸ் ஃபாதரை பார்த்து அவர் சொன்னார், எது நடந்தால் கண்டிப்பாக கர்த்தரை நம்பி வந்திருக்க, உனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். நான் என் ஹாஸ்பிட்டலில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஆப்போசிட்டாக மாறி போயிட்டு ரெட்ரீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். என் குழந்தைக்கு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும்போது பிளட் ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, குழந்தைய காப்பாற்ற முடியாது, ஒரு கிட்னி மட்டும்தான் ட்ராவல் பண்ணும், அது கூட ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வந்து 3 நாள் ரெட்ரீட்டை முடிச்சுட்டு நான் மறுநாள் போய் பிளட்டை போய் கொடுக்குறேன் குழந்தைக்கு. எம்சி ப்ரொசீஜர் பண்ணுறேன். எல்லாமே நான் பண்ணதில் என்ன வேல்யூனா, ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸ்லேயுமே வந்து கிரியாட்டின் லெவல் நார்மலாக வந்துருச்சு. குழந்தைக்கு வந்து ஒரு கிட்னி வந்து ட்ராவலிங் குறையா இருந்துச்சுல, அந்த கிட்னி வந்து 8 வயசுக்குள்ளே வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு கிட்னி வந்து நார்மலுக்கு வந்துருச்சு. அது எப்படி தெரியல சொன்னாங்க. இப்போ வந்து விஆர் சர்ஜரி வந்து பண்ணணும். ஓப்பன் சர்ஜரி தான் பண்ண முடியும். அது பண்ணால் அந்த 2 டியூப் யூரின் போகிற 2 டியூப்பில் சர்ஜரி பண்ணி ஸ்டென்ட் வச்சா ரைட் கிட்னி ஃபங்க்ஷன் வரத்துக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அது கடவுளால் தான் முடியும்னு சொல்லிட்டாங்க. முடியாது சொன்ன டாக்டர்ஸ் ரெட்ரீட் வரத்துக்கு முன்னாடி முடியாது சொன்ன டாக்டர்ஸு இப்போ சொல்லிட்டாங்க, மேபி ரைட் கிட்னி ஃபங்க்ஷன் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சர்ஜரி நீ பண்ணுமா, கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு வந்து ரெக்கவரி ஆகிடும், பழையபடி நான் ஆக்டிவ் ஆகிடுவான். ஆனால் 2 கிட்னி ஒர்க் ஆகாதுன்னு சொன்ன டாக்டரு இப்போ ஒரு கிட்னி நார்மலாக இருக்குது, ஆனால் 2 டியூபை மட்டும் நீ சர்ஜரி பண்ணிட்டேன்னா உன் பிள்ளைக்கு ஃப்யூச்சர் வரைக்கும் எதுவுமே நடக்காது சொல்லிட்டாங்க. இப்போ சர்ஜரி இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது என்ன நினச்சி வந்திருக்கேன்னா, இப்போ சர்ஜரி வந்து 2 மாதம் கழித்து சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இப்போ நான் போயிருந்தேன், வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன், அடைக்கல் மாதம் ஏலாக்குறிச்சிக்கு போயிருந்தேன். எல்லா இடத்துக்கும் போயிட்டு இங்கே வரும்போது உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. குழந்தைக்கு முடியாமன்னா பல்ஸ் ரேட்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நான் சர்ஜன் டாக்டர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வா, நாங்கள் ஃபீவர் ரெடியூஸ் ஆகலை, மறுநாள் நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போமான்ட்டாங்க. ஃபீவரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீ வாமான்னு நாங்கள் சர்ஜன். ஆனால் வந்து அன்றைக்கி 2 நாளாக நான் ப்ரேயர் பண்ணலை, என் வீட்டில் கூட பண்ணலை பட்டாபிராமில். நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னா, என் குழந்தையே வந்து அம்மா நீ ப்ரேயர் பண்ண, நம்ம வந்து என் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு வந்து நான் யோசிப்பா பாட்டை போட்டு விட்டு சோத்திரம் ஆண்டவரை பாட்டை போட்டு விட்டு என் பிள்ளைய நடக்க வச்சு அன்னைக்கு நைட்லேருந்து 3 நாளாக ஃபீவரே கிடையாது. யூரின் ரிப்போர்ட் கல்ச்சர் எல்லாம் எடுக்க சொன்னாங்க. நான் எடுத்துட்டு கடைசியில் என்ன வந்துச்சு தெரியுமா, இன்ஃபெக்ஷனாக இருந்த பாக்டீரியாலாம் இருந்த ரிப்போர்ட்டில் இப்போ ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. கிளியராக இருக்குது. இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. கண்டிப்பாக ஜெபிக்கிறோம்மா. ஓகே, இன்றைக்கி நம்ம நோயாளிகளுக்காக தான் ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக ஜெபிப்போம். இந்த இப்போது முடிஞ்ச ஒரு உள்ளிருப்பு தியானத்துலேயும் ஒரு குழந்தை வந்திருந்தான். 5.5 வயசு தான் அந்த பையனுக்கு. அந்த பையனுக்கு டாக்டர் சொல்லியிருக்கிறது அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 4th ஸ்டேஜ் கேன்சர் அந்த பையனுக்கு. 5.5 வயசு அந்த குழந்தைக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். அவனுடைய நாட்கள் எண்ணப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி தான் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருந்தாங்க. பாவம், அந்த குழந்தைக்காக ஜெபிச்சு விட்டுருக்குறோம். இதே மாதிரி அந்த குழந்தையும் கொண்டு வந்து அவங்க சாட்சியம் சொல்லுவாங்க, அவனுக்கு நோய் இல்லை அப்படின்னு சாட்சியம் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில் இன்றைக்கி இந்த தியானத்தில் அவங்களுக்காகவும் ஜெபிப்போம். என்னுடைய பேர் செல்வி, அம்பத்தூர் புனித சூசையப்பர் பங்கு. ஃபஸ்ட்டு சாட்சி வந்து ஜூன் 2024
ஒரு பயங்கர போராட்டம் எங்கள் வீட்டுக்காருக்கு. அப்போ நான் உள்ளிருப்பு தியானம் 4 நாள் வந்திருந்தோம். ஃபாதர் ஃபுல்லாக டாக் கொடுத்தாங்க, பாபா சிங் எல்லாமே நல்ல ஒரு இதாக இருந்தது. ரொம்ப பயங்கர ஒரு போராட்டம், ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் எல்லாத்தையும் மாற்றி லாஸ்ட் நாள் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. ஆண்டவர் இன்றைக்கி அவர் நல்லா இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. பயங்கரமான கட்டு அவருக்கு இருந்தது, எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தாரு. அதற்காக ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் ஜோஸ்வின் சாந்தோம் பங்குலேருந்து வரேன். நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் ஜெரிக்கோ ஜபத்தில் ஒரே கருத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். டிசம்பர் இறையிறக்க ஜெபமாலையில் 5வது 10 மணியில் ஃபாதர் சொன்னார் 14 பேருக்கு கோர்ட் கேஸில் ஜெயிக்கிறாங்கன்னு. அதில் நான் எனக்கு கிளைம் பண்ணி ஜெபித்தேன். கடவுள் அதில் என்ன ஒரு சாட்சியாக நிற்க வச்சு ஒரு கோர்ட் கேஸில் ஒரு ஜெயத்தை கொடுத்ததுக்காக இறையிறக்க ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் ரோஸ்லி, நான் பட்டாபுரம்லேருந்து வருவேன். கடந்த 10 வருஷமாக என் பையனுக்காக திருமணம் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. மார்ச் ஏப்ரல் 3 மாதம் தொடர்ந்து வந்தேன். ஜெரிக்கோ ஜபத்தில் ஒரு கருத்து வேண்டும்னு சொன்னாங்க. அந்த ஒரு கருத்து என் பையனுக்காக வேணும், கல்யாணம் ஆனதுக்காக. அதுக்காக போன பிப்ரவரி வந்தேன். இந்த ஜனவரி 25ஆம் தேதி திருமணம் நடந்து முடிஞ்சது. நாங்கள் பெரம்பூர் லூர்தனை பங்குலேருந்து வரோம். எனக்கு 2022ஆம் ஆண்டு கல்யாணம் ஆச்சு. அந்த வருஷத்தில் வந்து கன்சீவ் ஆகிருந்தேன். அப்போது அது வெசிகுலார் மோல்னு சொல்லிட்டு டிஎன்சி பண்ணிட்டாங்க. 2023 கன்சீவ் ஆனேன். அப்போது 5 மந்த்ஸில் எனக்கு நார்மல் டெலிவரியில் குழந்தை இறந்து பிறந்துச்சு. 2024 ஜான்வரியில் வந்து 4 நாள் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருந்தோம். நாங்கள் இப்போ வந்திருக்கும் போது குழந்தை வரதுக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தோம். ஃபாதர் சொன்னாங்க, குழந்தைக்காக பண்ணாதீங்க, குழந்தைகளுக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆல்ஃபியா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இட் இஸ் ஆல்ரெடி கிளைம்டு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக குழந்தையோடு தான் வருவீங்க அப்படின்னு. அந்த வருஷமே டிசம்பர் 2024 டிசம்பர் 6 அன்னைக்கு எங்களுக்கு கடவுள் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்துருந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இம்மா எட்ரியல் செஸ்ஸே. பேர் கவிதா, நான் எம்ஏ நகர் பங்குலேருந்து வரேன். என்னுடைய பையனோட 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டுக்காகவும் நல்லதொரு காலேஜ் சீட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் ப்ரே பண்ணியிருந்தேன். அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ப்ரிப்பரேஷனில் வந்து நிறைய ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது ஐசைட் இஷ்யூ, தலைவலி, அதே மாதிரி ஒரு 2 சப்ஜெக்டில் எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அதுக்கான மார்க் வரல, மெரிட்லேயே உள்ளே போகணும் அப்படின்னு அவனும் நினைக்கிறான். நானும் அதுக்காக வந்து ப்ரே பண்ணேன். ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்த அப்போவும் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் வந்து சாட்சி கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வைப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ரிசல்ட் வரும்போது 180 கட் ஆஃபோட சப்ஜெக்ட் டாப்பரோட கடவுள் அந்த அப்படி ஒரு கிஃப்டான ஒரு மார்க் ஒன்று கொடுத்தாரு. நினச்ச காலேஜில் நினச்ச ஒரு கோர்ஸை கடவுள் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. அதற்காக இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. சந்தோஷமாக இருக்கு சிஸ்டர்ஸ் வராங்க. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. செயின்ட் ஆன் சிஸ்டர்ஸ் மாதவரம். சகோதரி கிரேசி இவங்க பேர். ஜூன் மாதத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு அடி கூட அவங்களால எடுத்து வைக்க முடியல. அவங்கள மீட்டிங் கூட்டிகிட்டு போகும்போது சேரில் உட்கார வச்சு தான் மேலே தூக்கிட்டு போனாங்க. அந்த லெவலுக்கு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு சகிக்கலை. அப்போது நான் தொடர்ந்து ஜூன் மாதத்துலேருந்து இந்த நைட்டு ப்ரேயருக்கு வர்றேன். அப்போ ஃபாதர் வந்து எரிக்கோ ப்ரேயரில் முக்கியமான ஒரு பேர் சொல்லி நீங்கள் ஜெபிங்கன்னு சொன்னப்போ நான் இங்கே இருக்கிற 2-3 சகோதரிங்க சேர்ந்து இவங்க பேரை மட்டும் சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். ஏன்னா எங்களுக்கு ஜனவரி 7ஆம் தேதி கோல்டன் ஜூப்ளி எங்கள் 2 பேருக்கும் எங்கள் சபையில் 9 பேர் ஒன்றா கொடுத்தோம். அந்த ஜூப்ளிக்குள்ளே இவங்களுக்கு நல்லா ஆகணும், கண்டிப்பாக இவங்க வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம். அதனால் இந்த 7 மாதமும் அவங்க பட்ட துன்பத்தை எல்லாம் கடவுள் நீக்கி நாங்கள் நல்லபடியாக கிராண்டாக ஜனவரி 7ஆம் தேதி ஜூப்ளி முடிச்சிட்டோம். ஆனால் ரொம்ப காலை எடுத்து வைக்க முடியாமல் ரொம்ப அழுது ஜெபிச்சுட்டு இருந்தேன். என்னால் அந்த டைமில் ஜெபிக்க கூட முடியல. எனக்காக என்னுடைய சகோதரிகளும் என்னுடைய ஜப நண்பர்களும் சேர்ந்து ஜெபித்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கி நான் நல்ல முறையில் நடக்கிறேன். ஆண்டவருக்கு இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. இன்னொரு அருள் சகோதரி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. 5 மாதத்தில் கன்சீவ் ஆச்சு. ஆனால் 5 மாதம் ஆகக்குள்ளே குழந்தை வந்து மிஸ்கேரியர் ஆயிடுச்சு. மறுபடியும் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் தங்கச்சி கூட சேர்ந்து இங்கே இரவு நைட் விஜிலுக்கு வந்தோம். வந்த ஃபஸ்ட்டு நேமே சுகன்யாவை இறைவன் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி ஃபாதர் சொன்னாங்க. தங்கச்சி மருமகள் பேர் சகாய சுகன்யா மேரி. இந்த சுகன்யா வந்து அந்த பிள்ளை தான் சொல்லிவிட்டு நாங்கள் கண்டிப்பாக சொல்லி வேணும். அந்த பிள்ளை கன்சீவ் ஆச்சு.
3 மாதத்தில் வந்து செக்கப்புக்கு போனப்போ சர்விக்கல் ஸ்டிச்சஸ் போட்டால் தான் இந்த குழந்தைய வந்து இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அந்த பிளட்டு வந்து உரையிறதுக்கு வந்து தன்மை இல்லை, அதனால் வந்து இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஜிப்மருக்கு மாற்றினாங்க. ஆனால் கடவுள் கிருபையால் இப்போ ஸ்டிச்சஸ்லாம் ஒன்றுமே போடாமல் 6 months ஆகிருக்கு. குழந்தை கன்சீவ் ஆகி பிள்ளை வந்து 6 months ஆகிருக்கு. பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க, இருக்குது. அடுத்து பிரின்ஸுன்ற ஒரு பிள்ளைக்காக திண்டுக்கல்ல நான் இருந்தேன் 20 வருஷமாக. பிரின்ஸுன்ற பையனுக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை. ஃபாதர் பிரின்ஸுன்ற மகனை 5 வருடமாக குழந்தை இல்லாத மகனை குழந்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிரின்ஸுன்னு தான் நம்பினா அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு கன்சீவ் ஆகி இப்போ பெம்பளை குழந்தை பிறந்திருக்கு. 3வது சாட்சி கிரேசின்ற பிள்ளை வந்து திருச்சியில் இருந்து வேலை இல்லாமல் இருந்துச்சு. வேலை செஞ்ச இடத்துலேருந்து வேலையை எடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் ஜெபிச்ச பொழுது ஃபாதர் கரெக்டாக பேர் சொல்லி கிரேசின்ற மகளுக்கு புதிய வேலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாருன்னாங்க. அதே வாரத்தில் அந்த பிள்ளைக்கு வேறு ஸ்கூலில் வேலை கிடச்சிருச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி நான் சளி இருமலில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 மாதத்துக்கு முன்னாடி நவம்பர் மாதம் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்தப்பலாம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஆனால் போன மாதம் மறுபடியும் சளி இருமல் நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் ஆகி வீசிங் அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு. அப்போ நான் இது மட்டும்தான் சொன்னேன், நுரையீரலை பரிசுத்த ஆவியாரை நுரையீரலை நிழலிட்டு மாற்றும் தூய் இயேசுவின் ரத்தத்தாலே நுரையீரலை கழுவி தூயாரால் அபிஷேகம் செய்யுன்னு சொன்னேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக குணமாயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். நான் மறைமலை நகர் பங்கு விண்ணரசி மாதா சர்ச்சிலேருந்து வரேன். என்னோடய பேர் வந்து எஸ் ஆண்டோனி ஃப்ளாரன்ஸ். எனக்கு வந்து நான் அக்டோபர் மந்த்து நைட் விஜில் வந்திருந்தேன்னா அது அப்போ வந்து என்னோடய சிஸ்டர்லாம் வந்து அதாவது என்னோடய அக்காவோட பொண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை, 3 வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. அப்போ நான் வந்து சுற்றி ப்ரேயர் பண்ணிட்டு வரும்பொழுதே ரொம்ப அழுது ஜபிச்சுட்டு வந்தேன். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது ஃபாதர் வந்து என்னோடய பேரை உச்சரித்தாங்க. பட் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா சரி நம்ம பேரையா சொல்லியிருக்க போகிறாரு கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்தேன். ஆனால் நான் வீட்டுக்கு போய் 2nd வீக்லேயே வந்து என் பொண்ணு ஃபோன் பண்ணி அம்மா நான் கன்சீவாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னொரு சாட்சி வந்து அன்னைக்கு நைட்டே வந்து திவ்யநற்கர் ஆராதனப்போ எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து 4 பாயிண்ட் தான் இருந்தது. கடைசி ஸ்டேஜ் 3.5 தான் இருந்தது. அப்போ நான் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் வேலைக்கு போவேன், எல்லா வேலையுமே செய்வேன். ஏன்னா எனக்கு வந்து கடவுள் வந்து அந்த ஒரு தைரியத்தை கொடுத்து தான் அவனை வச்சுருந்தாரு. பட் ஆனால் நான் திடீர்னு போய் சரி நம்ம ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணும் பொழுது 9.5 இருந்தது. ஆனால் அந்த டாக்டரே வந்து ஆச்சரியப்பட்டாங்க, இந்த அளவுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட். நான் எந்த ஃபுட்டுலாம் எடுக்கல, நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். அதுக்காகவே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. வாழ்க. 2026 டிசம்பர் மாதம் நமக்கு இந்த தியானம் நடக்கும்பொழுது உள்ளிருப்பு ஒன் டே தியானம் குழந்தை வர வேண்டி தியானம் நடக்கும்பொழுது கண்டிப்பாக 26 சாட்சியங்கள் இருக்குன்னு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். டிசம்பர் 25 டிசம்பர் 2025 பாருங்கள், இன்றைக்கே எத்தனை சாட்சியங்கள் குழந்தை வர வேண்டி ஜெபித்தவர்கள் ஆண்டவர் தந்துக்கிட்டே இருக்கிறார். Praise the Lord. என் பேர் ஸ்வேதா. பேசிக்கலி ஐம் பெங்காலி. 2018 ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால நான் ஒருத்தங்களுக்கு செக் கொடுத்து கேஷ் வாங்கியிருந்தேன். ஸோ 2018 அவங்க அந்த செக்கை பவுன்ஸ் பண்ணி என் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. பாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் அந்த கேஸ் போயிட்டு இருந்தது. ஏப்ரல் 2024 தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த நைட் விஜில் இதுக்கு நான் வர ஆரம்பித்தேன். 6 months கண்டினியூஸாக வந்தேன். இது வரைக்கும் வந்துட்டு தான் இருந்தேன். நிறையா அரெஸ்ட் வாரண்ட் நிறையா ப்ராப்ளம் எல்லாம் நடந்தது. பட் இன் பிட்வீன் ஃபைனலாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி 2 years இம்ப்ரிசன்மெண்ட் ப்ளஸ் 15 lakhs நான் வந்து கட்டி ஆகணும்னு சொல்லி. பட் ஸ்டில் அதை இக்னோர் பண்ணி நான் நைட் விஜில் வந்துட்டு தான் இருந்தேன். பை காட் கிரேஸ் லாஸ்ட் ஜனவரி மந்த் 2ஆம் தேதி finally they squashed the case. Finally they closed the case. Judgment cancelled. Praise the Lord. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். சென்ற மாதம் டிசம்பர் மாதம் சொன்னது 14 கேஸிலிருந்து விடுதலைக்கிறாரு. இப்போ 2 பேர் அதனுடைய சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். என் பேர் சோஜன். நான் பாரதியார் நகர் கடற்கரை சகாய மாதா பங்கிலிருந்து வரேன். ஸோ என்ன சாட்சினா நான் டிசம்பர் அதான் 2025 டிசம்பர் மாதம் நான் இங்கே வந்திருந்தேன் தியானத்துக்கு. ஸோ வந்து எனக்கு என்னென்னா லைக் 7 மாதம் வந்து வேலை கிடைக்காம இருந்தேன் நான். ஸோ நான் வந்து மே 25 மேல வந்து லைக் போஸ்ட் கிராஜுவேட் முடித்ததுலேருந்து எனக்கு 7 மாதம் வந்து ஒர்க் கிடைக்கல. அண்ட் நிறைய டவுட்ஸ் அதுக்கு நடுவில் லைக் என்னால் முடியுமா முடியாதா, நான் கேப்பபிளா வேலை கிடைக்கிறதுக்கு. லைக் எல்லா இன்டர்வியூஸும் லைக் பண்ண இன்டர்வியூஸ்லலாம் எனக்கே என் மேலே சுத்தமாக கான்ஃபிடென்ட் இல்லை. ஸோ டிசம்பர் மாதம் நொந்து போய் வந்தேங்க. வந்து உட்காந்து லைக் ரொம்ப ஆழமாக உட்காந்து கவனித்தேன். லைக் ஃபாதர் சொன்னது 3 விஷயம் ஸ்ட்ராங்காக எனக்கு லைக் மண்டைக்குள்ளே ஏறினது வந்து
ஒன்று நன்றி செலுத்துதல். ஸோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, நடந்துட்டு இருக்கும்போது, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நன்றி செலுத்துறது. ஸோ அந்த ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக. ரெண்டாவது விஷயம் வந்து லைக் சண்டே மாஸ். ஸோ சண்டே மாஸ் நம்ம வந்து லைக் நான் வந்து அதுக்கு முன்னாடி ஆறு மாதமாக சண்டே மாஸ் நான் தவறியிருக்கேன். ஸோ இது முடிச்சுட்டு எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம் சண்டே மாஸ் எவ்வளோ முக்கியன்றது வந்து உணர்ந்தேன். மூணாவது விஷயம் வந்து உணர்ந்தது வந்து அன்பு. கடவுள் மேலே என்னோட அன்பு வந்து அன்னைக்கு வந்து வெளிப்பட்டுது. அந்த அன்னைக்கு வந்து லைக் நிறைய விஷயங்கள், நம்மளை பிடிச்சவங்க நம்மளை விட்டு தள்ளி போகும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த அளவுக்கு கடவுளுக்கு வலிக்கும்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபாதர் அன்னைக்கு சொல்லும்போது எனக்கு ஆழமாக அந்த விஷயம் இறங்கிருச்சு, ரொம்ப உள்ள இறங்கிருச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் இறங்கினதுனால டெய்லி இங்கேருந்து நான் நைட் மாஸ் முடிச்சதுலேருந்து அடுத்த நாள்லேருந்து ஒரு நாளும் தவறாமல் மாஸ் நான் போய் லைக் உட்கார்ந்து கடவுளை நான் புரிஞ்சுட்டு அண்ட் ஜனவரி 16th லைக் நான் துபாய் கிளம்புறேன். துபாய் கிளம்பி எனக்கு அஞ்சாவது நாள் எனக்கு வேலை கிடைக்குது. எத்தனை பேர் கிடைக்கும் தெரியல, பட் ஆனால் எனக்கு 5வது நாள் கடவுளை புரிஞ்சு 5வது நாள் எனக்கு வேலை கிடைச்ச உடனே எனக்கு லைக் லிட்டரல் ஐ வாஸ் ஷாக். என்னடா இது, லைக் கடவுளை நம்ம புரிஞ்சு அவரோட அன்பை தேடினதுனால நம்மளுக்கு அவர் எல்லாமே கொடுக்குறாரு அது. ஸோ இதை வந்து நான் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு, ஸோ எல்லாரும் வந்து கடவுளோட அன்புக்காக லைக் தேடினா எல்லாமே கிடைக்கும்ன்றது தான் என்னோட. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். கண்டினியூ இட். இயேசுக்கே புகழ். என் பெயர் மைக்கேல் ஸ்டிவாக். நான் காந்திநகர் 2 எகிஸ்டா சார் ஆலய பக்கத்திலேருந்து வருகிறேன். நான் புழல் ஸ்ரீ நல்லலிங்கநாதர் பாலிடெக்னிக் காலேஜில் 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு எக்ஸாம் நடந்தது. மொத்தம் 9 எக்ஸாம் நடந்தது. அந்த 9 எக்ஸாமு நான் அவ்வளோவா படிக்கல. ஒரு நாளுக்கு முன்னாடியே நோட்டாக பிடிச்சேன். ஆனாலும் நல்லா தான் எழுதினேன். ஆனால் ஒரே ஒரு எக்ஸாம் தியரி எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. போன மாதம் 6ஆம் தேதி இது ரிசல்ட் வந்தது. உள்ளே போய் பார்த்தா ஆனால் சர்வர் ப்ராப்ளம் அதனால வரல. ஆனால் 7ஆம் தேதி காலையில் ஒரு 4 மணி அப்போ இருக்கும். அப்போ போய் பார்த்தேன். சும்மா எழுந்துட்டேன் அதன்மா. நான் சரி இப்போ போனால் தெரியுமேனு பார்த்தேன். போனால் நான் எழுதின 9 எக்ஸாமும் ஆல் பாஸ் ஆல் கிளியர்னு வந்து ஏற்கனவே எப்பவுமே சி கிரேட், அதாவது ஜஸ்ட் பாஸ் ஆன மாதிரி எடுப்பேன். இந்த முறை A+, B+, O கிரேடு இந்த மாதிரி வாங்கிறேன். என் சாந்தோம் பங்குலேருந்து வரேன், மயிலாப்பூர்லேருந்து. ஃபாதர் வந்து நவம்பரில் சொன்னாங்க 2 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதேமாரி எனக்கு December 29th நான் ஜாயின் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடச்சிருக்கு. என் பேர் சாந்தி. நான் புனித திருமுழுக்கு யோவான் ஆலயம் கரையன்சாவிலேருந்து வந்திருக்கேன். கழிந்த மாதம் நடந்த உள்ளிருப்பு தியானத்துக்கு அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வரும்போது என் கையில் நான் மருந்தோடு தான் வந்திருந்தேன். சுமார் 6 வருஷமாக என் த்ரோட்டில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும். இன்ஃபெக்ஷன் வந்தவுடனே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இங்கே வந்து முதல் நாள் ஈவினிங் அந்த நற்கனை ஆராதனை கூட்டத்தில் என்னால் எவ்வளோ கத்தி ஜெபிக்க முடியுமோ அவ்வளோ கத்தி ஜெபிச்சுட்டே இருந்தேன். நான் எந்த மருந்துமே எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனது திருப்பி வரவே இல்லை. கண்டினியூவாக நான் ஸ்கூலில் ஒரு ஹிச்சமாக தான் இருக்கேன். என்னால் எந்த அளவுக்கு ஸ்கூல்லையும் கத்தி எவ்வளோ பேச முடியுமோ பேசினேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். என்னோட நேம் ஷில்பா லிபியா. செஞ்சிலேருந்து சென்ட் மைக்கேல் சர்ச்லேருந்து வரேன். நான் லாஸ்ட்டு 6 மந்த்தாக இங்கே வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து என்னோடய கசின்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரணும் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசம்பர் மந்த் நான் வந்து பிளான் போட்டுட்டேன். என்னோடய பெரியம்மா பொண்ணு 2 பேர் இருக்காங்க. ஸோ நான் பிளான் போட்டுட்ட பிறகு நாளைக்கு நைட் விஜில்னா என்னோடய கசின் வந்து சர்ச்லேருந்து வீட்டுக்கு வரும்போது வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன நடந்ததுன்னு தெரியல. அவங்க வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு மாடு எதிரில் வந்துடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் நான் நைட் விஜில் இருக்குது. ஆனால் அவங்களால வர முடியல. அவங்களோட தங்கச்சியும் வர முடியல. ஏன்னா அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போது எங்கள் பெரியம்மா சொன்னாங்க, அழைக்கப்பட்டவர்கள் பலர் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டது நீ மட்டும்தான், நீ தான் போகணும், எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, நீ தான் போகணும் அப்படின்னாங்க. நான் அந்த டிசம்பர் நைட் விஜிலில் வந்து நான் அவங்களுக்காக தான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே இந்த தடங்கள் எதுக்கு எங்களுக்கு தெரியல, ஆனால் அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து நான் அவங்கள கூட்டிகிட்டு வருவேன். அவங்களுக்கு ஹெட் இன்ஜுரி, நீல லிகமெண்ட்டை ஓப்பன் உண்ட் ஃபுல்லாகவே சைட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாமே வந்து ஓப்பன் உண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ஹீல் ஆகிட்டு லாஸ்ட் மந்த் ஜான்வரி நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். லாஸ்ட் மந்த் சாட்சி என்னால் சொல்ல முடியல. அவங்க இந்த டைம் இங்கே வந்திருக்காங்க. அவங்களோட தங்கச்சியும்
ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் நைட் விஜில் வந்தாங்க. 5 இயர்ஸாக அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாரோட கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணாங்க. லாஸ்ட் நைட் விஜில் வந்து அவங்களுக்காக அந்த கருத்து வச்சது வந்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து இப்போ. ஆனால் அதுலேயும் ஒரு செக் என்னன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த ரிசல்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல விசுவாசிக்கிறேன், அவங்க ஃபிசிக்கல் எக்ஸாமும் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க எஸ்ஐயாக வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்லுவாங்க நம்புகிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நன்றி, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நான் மறைமால் நகர்லேருந்து வருகிறேன். என் பேர் சகாய மேரி, விண்ணரசி பங்குலேருந்து வரேன். நான் 8th படிக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டார். அந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு ஃபாதர்கிட்ட தான் அந்த கேஸை கொடுத்தோம். அது ஃபாதரு கொஞ்ச நாள் அதை பார்த்துட்டே இருந்துட்டு அவர் சென்னைக்கு போயிட்டார் மாறி. அப்புறம் வந்து இன்னொரு ஃபாதர் அந்த கேஸ் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. நாங்கள் எல்லோரும் சின்ன பிள்ளையாக இருந்தோம். எங்கள் வீட்டில் யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படி யாரும் தெளிவாக இல்லை. அதனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து இல்லீகலாக வேறு அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம், அது இதை சொல்லக்கூடாது. அந்த கேஸ் வந்து பொய் சாட்சி சொல்லி அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்து பணம் கோர்ட்டுக்கே வந்துடுச்சு. ஆனால் எங்களுக்கு வர வேண்டியது வேறு ஒரு மூலிமா போயிடுச்சு அந்த பணம். அப்போது ஜூனியர் லாயர் வந்து அவர் ஃபாதர் கூட ஒர்க் பண்ணவருக்கு அந்த கோர்ட்டில் இருந்தார். அப்போ அந்த கேஸ் ஜட்ஜ் ஆனது அவருக்கு தெரிய வந்தது. தெரிய வந்தோடனே இது கேஸ் வந்து வேறு ஒரு அந்தோனி அம்மாவது ஆச்சே, இந்த கேஸ் இப்படி முடிவாகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவர் போய் தடுத்து நிறுத்திட்டு ஃபாதருக்கு இன்ஃபார்ம் பண்ணார். இன்ஃபார்ம் பண்ணோடனே அவர் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு சொல்லி எங்கள் அம்மா வந்து திரும்ப வந்து அப்புறம் அவர் லாயர் சொன்னார், நீங்கள் போய் பங்காலயத்தில் போயிட்டு ஒரு திருமண சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. அது வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம கேஸை தள்ளுபடி பண்ணலாம், நிறுத்தலாம், இந்த பணம் திரும்ப அவங்களுக்கு கைக்கு போகாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த இது சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு வந்து கோர்ட்டில் கொடுத்தோம். கோர்ட்டில் கொடுத்த உடனே அதுக்கு பணம் கோர்ட்டுக்கு வந்த பணம் அப்படியே நின்றுடுச்சு. அப்போ மறுபடியும் அந்த கேஸை வந்து கேஸ் போட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து போய் நம்ம பங்காலயத்தில் போய் எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு வந்து திருமண சர்டிஃபிகேட்லேருந்து வாரிசு சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே கொடுத்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு பிறந்தவங்க 6 பேருக்கும் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் பக்கம் தீர்ப்பாகி அந்த பணம் 25 வருஷம் ஆச்சு அந்த கேஸ் முடிய. இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து எரிக்கோ ஜெபத்தில். ஆனால் எனக்கு அந்த தாட்டே இல்லை, அந்த கேஸ் இதில் ஒப்பு கொடுக்கணுன்ற அந்த எண்ணமே இல்லை, எதுவுமே இல்லை. சடர்னு ஃபாதர் சொன்னார், உங்கள் ஒரு கருத்தை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ சடர்னு தான் எனக்கு அந்த மைண்டில் கிளிக் ஆச்சு. அப்பா கேஸ் ஒப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஆச்சு. அப்போ தான் எங்கள் அப்பாவுடைய கேஸ் ஒரு முடிவுக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா தான் அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் நான். ஆனால் 2 மாதத்தில் ஜட்ஜி சொன்னார், உங்கள் கேஸ் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு, பணம் கோர்ட்டுக்கு வந்துடுச்சு, நீங்கள் வந்து 6 பேரும் கையெழுத்து போட்டு சைன் பண்ணி வந்து 18 லட்சம் வந்துச்சு. சைன் பண்ணி எல்லாரும் வந்து வாங்கிக்கிங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பேமெண்ட்டாக தனித்தனியாக வந்துச்சு. நான் 8th படிக்கும்போது நடந்த கேஸு 2026 தான் முடிஞ்சுது. எல்லாருக்கும் பணம் வந்துச்சு, எல்லாரும் சந்தோஷமாக. நான் புனித பிராஞ்சி சவேரியார் பல்லாவரம் பங்கிலிருந்து வருகிறேன். என் பேர் சீலி. என் பேர் 1.5 வயசாகி நடக்கலாம். எல்லாருமே கேட்பாங்க, ஏன் நடக்கலைன்னு. டிசம்பர் மாதம் தெரிக்க ஜெபத்தில் ஃபாதர் சொன்னாங்க, ஒரே ஒரு கருத்து மட்டும் வச்சு ஒப்பு கொடுங்க, நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்கன்னு. எனக்கு எந்த ஞாபகம் வரல, இவனை வச்சு அழுது ஜெபிச்சேன். ஆண்டவரே, இன்னும் நடக்காமல் இருக்குன்னு எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போனேன். அந்த நேரமே தனியாக எழுந்து நின்னோம். எதையும் பிடிக்கல, ஒரு சேரை பிடிச்சா கால் இல்லை, ஆட அப்படியே உட்காந்துருவான், அப்படியே தவழ்ந்து தான் போவானே தவிர எழுந்து நிற்க மாட்டான். தனியாக நின்னா திங்கக்கிழமையில இருந்து அவர் நடக்க ஆரம்பித்தார். 2 ஹவராக ரூமுக்கு ஆளுக்குமா நடக்கிறார். அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சுன்னா அவனா உட்கார்ந்தாதான் இந்த பேர் ஆட்சியை செய்த ஆண்டருக்கு கூட நான் கொடி. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஸ்டெஃபி. நான் சென்ட் செபாஸ்டியன் சர்ச்லேருந்து வரேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வீடு தேடிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் வீடு இருந்தோம். வீடு தேடிக்கிட்டு இருக்கும் போது இந்த ப்ரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, புது வீடு. நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் இங்கே ப்ரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்னைக்கு ஓகே நீங்கள் வாங்க, அப்படி எங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணுங்கன்னு சொன்ன ஆள், இல்லை நாங்கள் உங்களுக்கு விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட அழுதேன், ரொம்ப வேதனைப்பட்டு. ஆனால் நான் வந்து எரிகோ ஜெபத்தில் பங்கேற்றதுக்கு அப்புறம்
வித்தின் 15 டேஸில் வந்து நாங்கள் காலி பண்ணணும். 3 மந்த்ஸ் டைம் கொடுத்தும் முடிஞ்சிருச்சு. 15ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் காலி பண்ணணும். இங்கே வந்து ப்ரேயரில் வந்து நான் பங்கெடுத்ததுக்கப்புறம் வித்தின் 2 டேஸில் யாருக்குமே கிடைக்காத ஒரு வீடு ஆண்டவர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்ல வீடு. எல்லாரும் பார்த்தவங்க எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது, எங்களுக்கு அட்வான்ஸ்லேயும் ரெண்ட்லேயும் எல்லாமே வந்து எங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்க மாதிரி ஒரு வீடு கடவுள் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் இமானுவேல் ஆண்டனி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து சென்ட் மேரிஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிற பையன். நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். நான் இங்கே வந்து கொஞ்ச நாளாக வந்து ஜெயிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்து 2nd ரேங்காக வந்து தேடி கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. அப்புறம் எல்லா காம்படிஷன்லேயும் என்னை ஜெயிக்க வச்சதுக்கு எனக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மொபைலில் வந்த சாட்சியங்கள் கொஞ்சம் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டாகவே வாசியார் மேரி ராக், சேலம், சென்னை வேளாச்சேரி. நவம்பர் இவங்க முதல் டைமாக நைட் விஜலுக்கு வந்திருக்கிறாங்க. வந்திருந்த பொழுது பல தடைகள் இருந்தது, வாமிட்டிங், ஃபீலிங் சிக், அதனால் வரவே முடியாதுன்னு நினச்சாங்க. கடைசி நிமிஷத்தில் ட்ரெயின் டிக்கெட்டு அவங்களுக்கு புக் ஆகி வந்தாங்க. ஆனால் வந்து திரும்பினவங்க பெரிய ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு தான் போனாங்க. அவங்களுடைய மகளுடைய பேரையும் கூட்டாண்டு ஆசீர்வதிச்சார். கார்மல் என்ற மகளை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு பிறகு மற்றவங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னபோது இவங்க ஜெபிச்சிருக்காங்க. ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. ரொம்ப காலமாக இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கொஞ்சம் நகை, கொஞ்சம் பணம், ஏறக்குறைய எல்லாமே சேர்த்து ஒரு 5 லட்சம் கிட்ட இருக்கும். அது முழுவதுமாக அவங்க கொடுக்க வேண்டியவங்க கொண்டு வந்து வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்க மற்றவங்களுக்காக ஜெபிச்சாங்க. இவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. 2024 மார்ச் மாதம் தூத்துக்குடி சின்ன கோயிலில் எல்லாம் ஒரு தியான குழுவினர் தியானம் நடந்த பொழுது ஹெலன் என்ற ஒரு சகோதரிக்கு புது வீடு தந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக வெளிப்பாடு சொல்லப்பட்டது. அது வழங்கப்பட்ட 2 மாதங்களுக்குள்ளேயே அந்த ஹெலன் அப்படின்ற சகோதரிக்கு வீடும் கிடச்சிது. புதிய வீடு, சொந்தமான வீடு. கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த ஜெரிகோ ஜெபம் இங்கே அது யூடியூப்பில் டெலிகாஸ்ட் பண்ண பொழுது வீட்டில் இருந்து பார்த்துருக்காங்க. அப்போது இவங்களுடைய அக்கா தான் ஹெலன். அக்காவுடைய பேரை கூப்பிட்டு ஜெபிச்சிங்களே ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இவங்க ஜெபிச்சிருக்காங்க. ஜார்ஜியாரிடம் புனித ஜார்ஜியாரிடம் கண்டினியூஸாக ஜெபிக்கிற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த மகளுடைய பேர் ஹெலனா ஜார்ஜியா. அந்த மகள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அந்த டைமெல்லாம் போட்டிருக்காங்க. 23 நிமிஷம் 18-19 செகண்ட் டைமில் அவங்களுடைய பேரை கூப்பிட்டோம். ஜார்ஜியாரிடம் ஜெபிப்பவர்களை ஆசீர்வதிப்பார்னு. February மாதம் 2 to 5 வரை இருந்த தியானத்தில் அவங்க பங்கெடுக்க வந்திருக்காங்க குடும்பமாக. ஆனால் அவங்களுக்கு February 1 வரை அவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் எதுவுமே கிடைக்கல. அப்போ தான் பார்த்தா February 1 ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்திருக்குது. அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் வந்து ஃபேமிலியாக இங்கே 4 பேருமே அட்டன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அன்ஷியாட்டா, சுலைமேடு, அசென்ஷன் சர்ச்சிலிருந்து 2017 முதல் இங்கேருந்து நைட் விஜலுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் வளர்ந்ததால் ஒரு 3 பெட்ரூம் வேணும்னு இவங்க ஆசைப்பட்டுருக்கிறாங்க. சொந்தமாக ஒரு வீடு. இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. 1300 இல்லை 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது வீட்டுக்கு பக்கத்துலேயே 2020 ஆண்டவர் ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட்டை காமிச்சிருக்கிறாரு. 1950 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் அந்த வீடு வாங்க காசு இல்லை, இருந்தாலும் எப்படியாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. 2025 டிசம்பர் 21 அந்த வீடு பிளெஸ்ஸிங் செய்யப்பட்டது. அதிசயம். அந்த டிசம்பர் மாதம் இவங்க தியானத்துக்கு வந்திருந்த பொழுது, நைட் விஜலுக்கு வந்திருந்த பொழுது இந்த வீட்டுக்கு என்ன பேர் போடலாம் அப்படின்னு யோசிச்சுருந்துருக்காங்க. அப்போ மகள் அவங்களுடைய டாட்டர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நைட் விஜலுக்கு போகிறீங்க இல்லையா, கண்டிப்பாக இன்றைக்கி ஃபாதர் பிரசங்கத்தில் நமக்குன்னு ஒரு பேரை சொல்லுவார், வீட்டுக்கு ஒரு பேரை சொல்லுவார்னு சொல்லிட்டு இவங்க கண்டினியூஸாக ரெட்ரீட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி தியானத்தில் முழுக்க நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்த பேர் நத்தானியல் கிஃப்ட் ஆஃப் காட், நத்தானியல் கிஃப்ட் ஆஃப் காட், நத்தானியல் கிஃப்ட் ஆஃப் காட், கடவுள் தந்த பரிசுன்னு. இன்றைக்கி அவங்களுடைய வீட்டினுடைய பேர், அவங்களுடைய பேர் யாருடைய பேரும் போடாமல் வீட்டுக்கு நத்தானியல் அப்படின்ற பேர் போட்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்பராஜ் அகஸ்டின், கிண்டி பேட்ரிக் சர்ச் இருந்து லாட் ஆஃப் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது. ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷன் டிசம்பர் மாதம் நைட் விஜல் அவருக்கு ஹீலிங் கிடச்சிடுச்சு. 6 ஷாமலா, சென்ட் பேட்ரிக் சர்ச் மவுண்ட்லேருந்து அவங்களுடைய மகன் கியூபர்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டடி ப்ரோக்ராமுக்காக பெல்ஜியத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. லயோலா காலேஜில் பிஜி படிக்கிறவர். ஆனால் விசா பிளாக்லேயே இருந்திருக்கு. அம்மா அக்டோபர் நைட் விஜல் இந்த மகனுக்காக ஜெபிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. February 3 பெல்ஜியம் போகிறதுக்கான விசாவும் கிடச்சிருச்சு. தம்பி பெல்ஜியம் கிளம்பிட்டார். அமலசேகர், சென்ட் தாமஸ் சர்ச், HIL பெங்களூர். செப்டம்பர் மாதம் வந்திருக்காங்க. இவருக்கு வந்து 4 வருஷமாக வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. செப்டம்பர் மாதம் வந்தவங்க அங்கேருந்து இப்போ கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அன்னைக்கு நைட்ரஜலுக்கு வந்திருந்த பொழுது இவர் எதுவுமே கோல்டான பொருள் எதுவுமே சாப்பிட மாட்டார், வெஜிடபிள் எதுவுமே சாப்பிடாத ஒரு மனுஷன். ஆனால் அன்னைக்கு வந்தபோது சாம்பாரும் கேபேஜ் இருந்திருக்கு, சிலுவை போட்டு சாப்பிட்ருக்காரு அன்றைக்கி செப்டம்பரில். அப்புறம் அக்டோபர்லேயும் வந்திருக்காங்க, நவம்பர்லேயும் வந்திருக்காங்க, டிசம்பர்லேயும் நைட்ரஜலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 4-5 மாதமாக அந்த மனுஷனுக்கு 4 வருஷமாக இருந்த வீசிங் கொஞ்சம் கூட இல்லை அவருக்கு. அனிட்டா பெரம்பூர்லேருந்து ஜனவரி when I came I had a lump in my, அவங்களுடைய கழுத்தில் வந்து ஒரு கட்டி இருந்திருக்கு. ஜனவரி மாதம் ஆஃபர் பண்ணி ஜெபிச்சிருக்காங்க, இப்போ கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிருக்கிறாங்க. ஜெயந்தி லாசர் சர்ச்சிலிருந்து இடுப்பு வலியோடு வந்திருந்திருக்கு, வந்தாங்க, விடுதலை பெற்று ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறார். இதெல்லாமே ஒரு பேஜில் எழுதுனது, ஒரு லைனில் முடிச்சுட்டு தான் நான் சொன்னேன். நான் இடுப்பு வலியோடு வந்தாங்க, விடுதலை தான் ஆண்டவர் முடிச்சிட்டார். மேக்லின் ஷீபா ஜனவரி 2025 தான் முதல் டைமாக இங்கே தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க நைட்ரஜலுக்கு. அந்த நைட்ரஜல் வந்தபோது ஒரு மகனுடைய சாட்சியத்தை கேட்டிருக்கிறாங்க. அந்த மகனுடைய அம்மா வந்து அவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக, வேலை நிரந்தரத்துக்காக 100 தடவை இல்லையா 181 மார்க்கு வாங்கி பாஸ் பண்ண ஒரு பையனுடைய சாட்சியத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க அம்மா வந்து அவனுக்கு 81 தடவை வசனம் எழுதினாங்க. ஸோ ஷீ காட் இன்ஸ்பயர்ட் பை தட். என்னுடைய இவங்க வந்து டெட் எக்ஸாமுக்காக ரொம்ப வருஷமாக எழுதிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்க பாஸ் பண்ணலை. இந்த சாட்சியம் அவங்கள தொட்டு இருக்குது. தொட்ட பொழுது இவங்க வசனம் எழுத ஆரம்பித்தாங்க. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லைன்னு சொல்லி ஜனவரி 2025 எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ எழுத முடியுமோ எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. நவம்பர் 2025 டெட் எக்ஸாம் நடந்திருக்கு. ஃபெப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில் ஜனவரி 31 டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்தபோது இவங்க சொன்ன அதிசயம் 2 அதிசயங்கள். ஒன்று என்னென்னா, இவங்க வசனம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 82 மார்க் வேணுமா, மற்ற மாநிலங்களில் 75 போதுமா. ஆனால் இவங்க ரிசல்ட் வரத்துக்கு முந்தின நாள் ஒரு கவர்மெண்ட் ஆர்டரே பாஸ் பண்ணி பாருங்களேன், ஒரு கவர்மெண்ட் ஆர்டரே பாஸ் ஆகிருக்கு, தமிழ்நாட்டுக்கும் 75 மார்க்கு போதும் அப்படின்னு. அது முதல் சாட்சி. 2வது சாட்சி, இவங்க பாஸ் பண்ண மார்க் எவ்வளோ தெரியுமா? 76 பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. 2 பேப்பர் சொன்னாங்க, அந்த 2 நிலையிலையும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7 வருஷமாக குழந்தை இல்லாத கிறிஸ்டோ கார்மல் 2024 3வது ஞாயிற்றுக்கிழமை நடந்த குழந்தை வர வேண்டிய தியானத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. குழந்தை தந்து ஆண்டவர் மார்ச் மாதம் ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங். வினித் திருமண தடை நீங்குவதற்காக ஜெபிச்சிருக்காங்க. அவங்களுடைய பெரியம்மா வந்து ஜனவரி 30 அந்த தம்பியோடைய கல்யாணம் முடிஞ்சிருக்கு, தடை நீங்கி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆரோக்கியமேரி இட்டலியிலிருந்து யூடியூப் வழியாக பார்க்குறவங்க டிசம்பர் 2024 குழந்தை வர வேண்டி தியானம் இங்கிருந்து பப்ளிஷ் பண்ண பொழுது டெலகாஸ்ட்டில் யூடியூப்பில் இட்டலியிலேருந்து பார்த்துருக்குறாங்க. 3 வருஷமாக குழந்தை இல்லை, ரொம்ப கவலையோட வருத்தத்தோட பல கண்ணீரோடு இருந்திருக்கிறாங்க. அந்த டிசம்பர் மாதமே கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஒரு அழகான பெண் குழந்தை தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். மரிய கீர்த்தனா 1.5 வருஷமாக திருமண தடையோடு இருந்திருக்கிறாங்க. மார்ச் மாதம் திருமண தடை நீங்க தியானம் வச்சுருந்தோம் 3rd சண்டே. நவம்பர் 2025 நல்லபடியாக அவர்களுடைய திருமணம் நடந்ததுன்னு சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய பேர் சுந்தரி, ரிசன் கிரைஸ்ட் பெரவலூர் பங்கிலிருந்து வரேன். 2 மாதங்களாக நைட்ரஜல் வந்துக்கிட்டு இருக்கிறேன், வந்து தியானித்திருக்கிறேன். நான் 2ஆம் முறை, அதாவது டிசம்பர் மாதம் வந்த பொழுது வர வழியிலே மருமகளுக்கு டெங்கு பாசிட்டிவ் என்று தெரிய வந்தது. ரொம்ப வருத்தத்தோடு தான் வந்தாங்க. அப்போ இவங்க கூட வர ஒரு டீச்சர் இவங்களை கொண்டு வரவங்க சொன்னாங்க, வீட்டுக்கு போயிட்டு எதுவுமே செய்யறதுக்கு இல்லை, அதனால் நீங்கள் இங்கே வாங்க, நைட்ரஜல் வந்து பங்கிடுங்க, கண்டிப்பாக மருமகளுக்கு அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார்னு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. இங்கே தியானத்துக்கு வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க, திரும்ப வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. மருமகள் நல்ல சுகத்தோடு வீடு திரும்பினால், எல்லா நோய்களையும் நீங்கி. I want to share my testimony. My son Juan in his 2nd year MBA. இது சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாட்சியம். ஓகே. Basilica Leena from Mysore. By God's grace, I cleared my TET exam. Actually, we planned to attend night vigil on 5th. இவங்க வந்து 5th December 2025 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்கே ரெட்டிட்டுக்கு வரணும்னு நினச்சிருக்காங்க பெங்களூர் மைசூர்லேருந்து. அப்படி பார்த்தப்போ தான் கரெக்டாக அவங்களுக்கு டிசம்பர் 6 சண்டே டெட் எக்ஸாம் வந்திருக்கு. அதனால் வர முடியாமல் போயிடுச்சு. ஹஸ்பண்ட் மட்டும் இங்கே வந்து பங்கெடுத்துட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு தான் ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு தந்திருக்கிறாரு. இது மாதிரி எக்ஸாம் எழுதுகிற 2 பேருக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. 6th மார்னிங் ஆஃப்டர் த நைட் விஜில் ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருக்கிறாங்க. கால் பண்ணும்போது சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் கூட எழுதலை, எக்ஸாம் எழுத தான் போகிறாங்க. இப்போ இவங்க சொன்னாங்க, இல்லையே நான் இன்னும் எக்ஸாமே எழுதலையே. இல்லை, ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டாரு, அதனால் இந்த வாட்டி நீ கண்டிப்பாக நீ பாஸ் பண்ணிவிடுவேன். வித் த சேம் பிலீவ் ஐ வென்ட் டு ரைட் த டெட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். தோ இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் வெல். 1 மாதமாக நோயோட ஜுரத்தோடு இருந்திருக்காங்க, அதனால் ஒழுங்காக
ப்ரிப்பேர் பண்ண முடியல. அதுக்கு பிறகு எக்ஸாமினுடைய இந்த ரிவ்யூ பார்த்துருக்காங்க, OMR ஷீட் வித் கீ ஆன்சர். ஐ ஃபவுண்ட் தட் இனிஷியலி ஐ மிஸ்ட் கிளியரிங் தி எக்ஸாம் பை 3 marks. ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட், அதே தான் இப்போ நடக்க போகுது, எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் அவர் உறுதியாக சொன்னார், ஹஸ்பண்ட் உறுதியாக சொன்னார், உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஆண்டவர் சொல்லிட்டார். ஆன் 23rd December TET result was announced and I cleared it as prophesied. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தது போல கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. மும்பையில் ஜயன் அப்படின்ற இடத்துல நடந்த தியானம். ஐ எம் ஜெனி ஸ்டீஃபன் ஃப்ரம் செம்பூர், மும்பை, அண்ட் ஐ எம் ஃபாரெவர் கிரேட்ஃபுல் ஃபார் த லார்ட். இன் July last year 2025 my husband suffered a severe attack. Doctors diagnosed was devastating. 3 பிளாக் இருந்திருக்கு அவருக்கு, 90%, 70%, 30%. இந்த 3 பிளாக்கோட அந்த 3 நாள் தியானத்தில் வந்து பம்பையில் தான் எங்களோட வீடு வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பட் பை God's plan was different. 3 நாளுமே ரெட்ரீட்டில் பங்கெடுத்துட்டு திரும்ப போய் இவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 2வது நாள் ரெட்ரீட்டில் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறார். அந்த செகண்ட் டே ஆஃப் த ரெட்ரீட் டூரிங் த அடரேஷன் ஃபாதர் ப்ரேட் அண்ட் கியூர் ஃப்ரம் பிளாக்கேஜஸ் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துருந்துருக்கிறார். அதே மாதிரி இவங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. டெஸ்ட்டுக்கு போனபோது 3 பிளாக்குமே இல்லை அவங்களுக்குன்னு சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. ஜென்னி ஸ்டீஃபன் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காக சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. எனது பெயர் சந்தனமேரி விமலா. நான் கடலூர் தூய கார்மேல் அன்னை பங்கிலிருந்து வருகிறேன். எனக்கு கடந்த 2025 அக்டோபர் மாதத்தில் இடது கண்ணில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அக்டோபர் 2025 இடது கண் பாதி பிங்காக தெரியும், பாதி தெரியவே தெரியாது, மங்களாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் இவங்க உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஐ ப்ரெஷரால் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இவங்களுக்கு பிரச்சனை அந்த கிளப்பி விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க அந்த பிரச்சனையை பார்க்கல, இயேசுவை பார்த்துருக்காங்க. இயேசு என் பிரச்சனையை குணப்படுத்துவார் என்று நம்பினேன். அப்போது என் மகள்கள் என்னை இந்த பைபிள் வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லும்படி கூறினார்கள். ஒரே ஒரு பைபிள் வசனம் சொல்லியிருக்காங்க, பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எனது எல்லா மனிதருக்கும் நலமளிக்கிறது. சாலமோனின் ஞானம் 16:12. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர், விடுதலை பயணம் 15:26 என்ற வசனத்தை நான் 2 பக்கங்களுக்கு எழுதினேன். நவம்பர் 6-9 வரை நடந்த இன்னர் ஹீலிங்கில் இவங்க பங்கெடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது கடைசி நாள் எண்ணெய் அபிஷேகம் நடக்கும் பொழுது, அபிஷேகம்லாம் முடிஞ்சுட்டு ஷி தாட் இவங்களுடைய கண்ணில் இடது கண்ணிலையும் எண்ணெய் ஒழுகிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அபிஷேகம்லாம் முடிஞ்ச பொழுது கண்ணை திறந்து அவங்க பக்கத்தில் இருந்த அக்கா கிட்ட கேட்டிருக்கிறாங்க, என்னோட இடது கண்ணில் எண்ணெய் ஒழுகுதான் பாருன்னு. இல்லையே, நெத்தியில் மட்டும்தான் இருக்குது, இடது கண்ணில் எண்ணெய் ஒழுகலை. ஆனால் எண்ணெய் ஒழுகின மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. கண்ணை நல்லா திறந்து பார்த்த பொழுது பிங்க் கலரும் இல்லை, மங்களும் இல்லை, 2 கண்ணுமே நல்லா தெரியுது அவங்களுக்கு. என்னுடைய பெயர் புஷ்பா. நான் வந்து 2023 அக்டோபரிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நைட்ரஜலுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் இருந்து என் வீட்டின் நிலைமை மாறிவிட்டது. கடன் பிரச்சனை சரியாகிவிட்டது. புது வீடு கட்டினோம். மேரேஜ் தடை ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ அது சரியாகி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நடந்த டெட் எக்ஸாம் பாஸ் ஆவேன் என்று எதிர்பார்க்க கூட இல்லை, ஆனால் அதிலையும் பாஸ் ஆகிட்டேன். நற்கரனை முட்டி போட்டு வாங்குறேன்னு ஆசை, ஆனால் வெட்கப்பட்டு நற்கனை வாங்காமல் இருந்தாங்க. 2023 தான் நைட்ரஜலுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. 2024 உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த 3 நாளுமே நற்கரணையை முழந்தால் படியிட்டே வாங்கியிருக்கிறாங்க. அவங்க ஜெபிச்ச ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே இனி நான் நற்கரணை வாங்கினால் முட்டிக்கால் போட்டு தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வர அவங்க நற்கரணையை முட்டி போட்டு தான் வாங்குறாங்க. டெட் எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பிரச்சனைகளும் விடுதலை தந்திருக்கிறார். அவங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, கரெக்டாக 75 எடுத்து பாஸ் ஆனேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ கவர்மெண்ட் ஆர்டர் இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சிருக்கு. ஐ எம் சோஃபியா ஃப்ரம் சூளைமேடு. God has been very kind and gracious to me all these years of my life. இவங்களுடைய அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அம்மா மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க, இவங்க அங்கே இல்லவே இல்லை. ஆனால் அப்பாவுக்கு அது அட்டாக்குன்னே தெரியல. பக்கத்தில் இருந்த அங்கிள் வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நினச்சபோது அங்கிள் கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்துருக்கிறார் காரு. அப்போ தான் தெரியுது அந்த அங்கிளுக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னு. அப்புறம் அட்டாக் வந்து இந்த மனுஷனே வண்டி ஓட்டி போயிருந்துருக்கிறார். இவங்க நினச்சது ஒன்று தான், நன்றி மட்டும் சொல்லி ஜெபிச்சிருக்காங்க. இன்றைக்கி அப்பா நல்ல உடல் சுகத்தோடு எல்லா சிகிச்சையும் முடிந்து நல்லா இருக்கிறார். அப்பா, என் பெயர் செல்வி பிரபு. என்னுடைய பங்கு மினவுதல் அன்னை ஆலயம், அபிராமபுரம், சென்னை. கடந்த 4 மாதமாக வயிறு வலி அதிகமாக இருந்தது. ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது குடல் இறக்கமும் கருப்பையில் சிறிய கட்டிகள் அதிகமாக இருப்பதாக கூறினார்கள். கடந்த மாதம் நைட்ரஜில் வந்து ஜெபித்து விட்டு சென்றேன். 20ஆம் தேதி மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்தபொழுது எந்த பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்கள் கூறினார்கள். வலியும் இல்லை, சுகம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி. என்னுடைய பையன் ஜெபினேஸ் படித்து முடித்து
விட்டு வேலை இல்லாமல் இருந்தால் அவனுக்காகவும் ஜெபித்தேன். எதிர்பார்த்தபடி நல்ல இடத்தில் நல்ல வேலை கிடைத்துள்ளது. இறைவனுக்கு நன்றி. எல்லா புகழும் மகிமையும் இறைவனுக்கே. என் பெயர் நிர்மல்ராஜ். என் குடும்பம் சென்னை புனித தோமையார் மலை பகுதியில் இருந்து வந்தது. தற்போது நான் யூகேயில் வசித்து வருகிறேன். உயர்கல்விக்காக நான் யூகேக்கு வந்தேன். படிப்பை முடித்த பிறகு வேலை கிடைக்காமல் பல மாதங்கள் காத்திருந்தேன். எதிர்காலம் குறித்து பயமும் குழப்பமும் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் என் அம்மா எனக்காக இரவும் பகலும் விடாமல் ஜெபித்து கொண்டே இருந்தார். அதே நேரத்தில் என் அம்மா வீட்டிலும் எல்லா ஊரிலும் எல்லா மாதம் நைட்ரஜலுக்கு வருவாங்க. மகனுக்காக ஜெபிச்சிருக்காங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து. 5 மாதங்கள் கழித்து ஒரு நாள் காலை எழுந்த பொழுது நான் எதிர்பாராத ஒரு அதிசயத்தை கண்டேன். யூகேயிலும் அயர்லாண்டிலும் எனக்கு ஒரே டைமில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதில் யூகேயில் அப்ளை பண்ணியிருக்கான். யூகேயில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொழுது திடீரென யூகே அரசு விசா விதிகளை மாற்றியது. அதனால் இந்தியாவிற்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனால் இவங்களுடைய கம்பெனி இவனை மட்டும் என்ன பண்ணியிருக்கு, தம்பி நீ எங்களுக்கு வேணும்னு சொல்லி இவனை மட்டும் நிறுத்தி இருக்கிறாங்க. இவனை ஃப்ரீயாக PhD வரை படிக்க வைக்கிறாங்க. அந்த PhDக்கு அவன் போட்டிருக்க மதிப்பு 2.2 crore rupees ஆகிற படிப்பு இன்றைக்கி அந்த பையனுக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்குது, நல்ல வேலையும் அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. என் பெயர் பார்த்தசாரதி. சென்னை மீனம்பாக்கம் தூய ஆவியார் ஆலய பங்குத்திலிருந்து வருகிறேன். இவருக்கு இவங்க ஒரு ஃபேமிலி இப்போ 15 வருஷமாக தான், 2015 தான் இவங்க பேப்டிசமே எடுத்திருக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பசங்க. இவருக்கு லாரி சம்மந்தமான பிஸ்னஸ் தான் இருந்தது. 20 வருஷமாக இந்த மனுஷனுக்கு கடன் இருந்துச்சு. இந்த குடும்பத்திற்கு அந்த கடன் இருந்தது. எல்லாருக்கும் ரெகுலராக வர ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி ஒரு டாக் கேட்டிருக்கிறாங்க. தசம பாகம் கொடுப்பதிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிலிருந்து தசமபாகம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவருக்கு மாதம் 5 லட்சம் ரூபாய் வட்டியே கட்டணும். அவ்வளோ வட்டி கட்டிக்கிட்டு இருந்தவர் தசம பாகம் இதுக்கு சேர்த்தும் அப்படியும் கொடுக்க ஆரம்பித்தார். கொடுக்க ஆரம்பித்தவருக்கு 20 வருஷத்தினுடைய கடன் 2026 ஜனவரி 10 எல்லா கடனிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தந்து முழுமையாக எல்லாம் தீர்த்துட்டு ஜனவரி பொங்கல் டைமில் நடந்த ரெட்ரீட்டுக்கு உள்ளிருப்பு தியானத்துக்கு சாட்சியம் சொல்லிட்டு போனாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. பிரைஸ் தி லார்ட்.